வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே. உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தடைகள் வந்துட்டே இருக்கா? என்ன செஞ்சாலும் காரியம் கைகூடலையா? உங்கள் அப்போ நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தலம் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோவில். இது உங்களுக்கு மிகச்சிறந்த. இந்த கோவிலோட கதைய முழுசா கேட்டாலே உங்க கஷ்டம் தீரும்னு சொல்றாங்க. அது என்ன அற்புதம்? வாங்க இந்த வீடியோவுல பாப்போம். விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்துல தான் இந்த வக்ரகாளி அம்மன் வீற்றிருக்காங்க. புராண கதைகளின்படி வக்ராசூரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்ய வரதராஜ பெருமாள் வராரு. அந்த அசுரனை அழிச்சதுக்கு அப்புறமா அவனோட தங்கை துன்முகி என்பவள் பயங்கரமான கொடுமைகளை செய்யறா. அவளை அழிக்க சிவபெருமான் பார்வதி தேவியை அனுப்புறாரு. அன்னை எடுத்த ஆக்ரோஷமான அவதாரம் தான் இந்த காளி தேவி. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, துன்முகியை வதம் செய்யும் போது அவ கர்ப்பமா இருக்கா. சாஸ்திரப்படி ஒரு கர்ப்பிணிய வதம் செய்யக்கூடாது என்பதால அவளோட வயித்துல இருந்த குழந்தைய காளி தேவி தன்னோட வலது காதுல கடுக்கனா அணிகலனாக மாத்திக்கிட்டாங்க. இவ்வளவு கருணை உள்ளம் கொண்ட அன்னை இங்க வக்ரகாளியா அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்தா எல்லாமே வக்ரமா, அதாவது மாறுபட்டு இருக்கும். முதலாவதா இங்க இருக்கிற காளி அம்மனோட சிலையில அன்னை லேசான சாய்ந்த வடிவத்துல கிரீடத்துல மனித மண்டை ஓட்டோடு 8 கரங்களோடு காட்சி தர்றாங்க. இரண்டாவதா இங்க இருக்கிற சிவபெருமான் சந்திரமௌலீஸ்வரர் 3 முகங்களோடு காட்சி தர்றாரு. இது இந்தியாவிலேயே ரொம்ப அபூர்வம். மூன்றாவதா இங்க இருக்கிற நடராஜர் வழக்கம் போல ஆடாமல் வக்ர தாண்டவம் ஆடுற கோலத்தில் இருக்கிறாரு. இந்த வக்ர அமைப்புகள் தான் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற வக்ர தோஷங்களை நீக்குது. பௌர்ணமி பூஜை மற்றும் பலன்கள்: திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து தீபலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கல்ய கயிறு கட்டி எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறாங்க. உங்க கோரிக்கைகளை ஒரு சீட்டுல எழுதி இங்க இருக்கிற சூளத்துல கட்டுனா கண்டிப்பா நடக்கும். குறிப்பா தொடர்ந்து 3 பௌர்ணமி நாட்கள் இங்க வந்து அன்னையை தரிசனம் செஞ்சா நீங்க நினைச்ச காரியம் 100% கைகூடும் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்களும் இந்த திருவக்கரை அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? உங்களுக்கு நடந்த அற்புதங்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அம்மன் அருள் 552 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சக்தி.